ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிற ஒரு வாக்கு தத்த வசனம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ, உங்கள் ஜெப வாழ்க்கையில் என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, ஆமென், அவைகளை பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது, இது விசுவாசமாய் நம் ஜெபத்தில் ஏறெடுத்து ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க போகிறார். இந்த சம்பவத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சீஷர்களோடு பிரயாணப்பட்டு போகும்போது என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு அத்தி மரத்தை அவருக்கு பசி உண்டாயிருச்சு. இயேசுவுக்கு பசி எடுத்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறார். அந்த பசியில் பார்க்கும்போது ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது அதில் இலைகள் இருக்குது, ஆனால் கனிகள் இல்லை. அதனால் இயேசப்பா என்ன செய்கிறாரு, அதை சபித்துட்டு போயிடுறார். அது உடனே பற்று போயிடுச்சு. இப்போ சீஷர்கள்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு உதாரணமாக ஒரு பாடமாக இதை சொல்கிறார். மேலும் இது உடனே பற்றுப்போனது விசுவாசம் அல்ல, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ. நம்ம அநேக ஜெபத்தை பண்ணுறோம், தேவைக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றிற்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இரவு ஜெபங்கள் நடத்தி ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உங்கள் ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும், ஃபெய்த் உள்ள ஒரு ஜெபமாக இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாலை என்ன செய்யும், ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தோடு வியாதிஸ்தர் மேலே நம்ம கையை வைக்கிறோம். உடம்பு சரியாமல் ஜோமனு வராங்கன்னா இவங்களுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் நம்ம ஜெபிக்க போகிறதில்ல. அவங்க மேலே நம்ம விசுவாசமாக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் சொல்லி விசுவாசமாக நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. உங்கள் ஜெபம் அந்த விசுவாசத்தில் இருக்கணும். ஒரு ஊழியக்காரருடைய ஜெபம் மாத்திரமில்ல, ஒரு தனிப்பட்ட மனுஷர்களுடைய நீங்களும் விசுவாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு சோதனை மாதிரி வச்சுட்டு வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சும்மா ஜெபிச்சு பாருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஒரு திமிர்வாதக்காரன் நோயில் படுத்து கிடக்கிறான். இயேசுவின் இடத்துல அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வழி கிடையாது. சுற்றி அவனுக்கிட்ட கூட்டம் இருக்குது. எப்படி அவனை கொண்டு போய் சுகம் கிடைக்கணும் தெரியல. திமிர்வாதக்காரனால் நடக்க முடியல. ஆனால் அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு 4 மனுஷங்க இருக்கிறாங்க. அந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவனை தூக்கிட்டு போய் இயேசுவின் இடத்துல சுகம் கொடுக்கணும்னு ஒரு விசுவாசம். இதுதான் அந்த விசுவாசம். அந்த முயற்சி அவங்க எடுக்கிறது தான் அந்த நம்பிக்கை. அந்த விசுவாசம் உள்ள நம்பிக்கையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ அவங்க கூட்டிகிட்டு போய் ஓட்டை பிரித்து அங்கே இயேசு இடத்துல அவங்களை இறக்கும்போது இயேசு சொல்லுகிறாரு, சுகத்தை கொடுக்கல. அவர் என்ன சொல்லுகிறாருன்னு அந்த இடத்துல, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். சுகம் பெருசா பாவம் மன்னிக்கப்படுகிறது பெருசான மனுஷகுமாரனுக்கு
பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு சொல்லி ஒரு சாட்சியை அங்கே பார்க்கிறார். அப்போது அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்கிறத பார்க்கிறோம். அப்போது விசுவாசம் உள்ள அந்த ஜெபம், ஒரு 4 பேர் கூடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஒரு 4 பேர் அந்த கட்டிலில் அந்த திமிர்வாதக்காரனை படுக்க வச்சு ஒருத்தன் ஒரு தோளிலையும் இன்னொருத்த தோளிலையும் வச்சு கொண்டு போகிறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு 4 பேரை நம்ம கூடி ஜெபித்தோன்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். தனிப்பட்ட ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. நீங்கள் அந்த ஆண்டவரோடு தனியாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வேறு. ஒரு 4 பேராக விசுவாசமாக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆமென், ஓட்டை பிரித்து இறங்கி சுகம் கிடைக்குன்ற ஒரு விசுவாசம் இருந்தபடி பரலோகத்தின் பலக்கனி திறந்து அந்த ஓடு திறக்கப்பட்டது போல பரலோகம் திறக்கப்பட்டு அந்த 4 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் நடந்தது போல நீங்கள் எந்த காரியத்துக்காக குழுவாக இருந்து ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் உதவி செய்வார். அதனால தான் ஆண்டவர் இந்த இருதயத்தில் போட்டதுனால நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு குழு ஜெபம்னு சொல்லி புதன்கிழமை அதை நம்ம வைத்திருக்கிறோம். அது குழுவாக நம்ம இருந்து ஜெபிக்க, இந்த ஜெபம் மாத்திரம்தான் ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை அதை ரட்சிக்கும். ஒரு மனுஷங்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுறோம், அவங்க ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவன் தனிப்பட்ட விருப்பம், அதில் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜெபம் செய்யும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான், ஜெபிக்கும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். துன்மார்க்கமாக வாழ்ந்தவன் தான் நான். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட தாயார் அந்த ஜெபத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மகன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன வெறும் ரட்சிக்கலை, அவருடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவர் தெரிந்து வைத்துட்டார். அந்த ஜெபம் ஒரு மனுஷனை மாற்றும், ஒரு ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வரும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் யாக்கோபு 1:5 வாசிப்போம். ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் யாக்கோபு எழுதின நிருபம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க தேவனிடத்துல கேட்கும்போது கர்த்தர் கொடுக்கிறார். மனுஷரிடத்துல போய் சில நேரத்தில் நிற்கும்போது தயக்கமாக இருக்கும். நீங்கள் தயங்காதீங்க, தேவனிடத்துல கேளுங்க, தேவனிடத்துல ஜெபிங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். உங்க ஜெப வாழ்க்கையில சந்தேகம் இருக்கக்கூடாது. என்னுடைய மனைவியும் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இந்த பகுதிக்கு கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இதுக்குள்ளே இருக்கு, எப்படி ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்தது. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க இந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சுன்னா பெருகி போயிடுச்சு. இப்போ அந்த சந்தேகம் எங்களுக்கு கிடையாது. இது எழுப்புதலுள்ள ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவாருங்க. உங்கள் ஜெபத்தில் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு 20 கோடி தேவைன்னா, எனக்கு ஒரு பெரிய கடன் இருக்குன்னா, என்னுடைய ஜெபம் 20 கோடி இல்லை 200 கோடியும் ஆண்டவரால் தட முடியுன்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகக்கூடாது. 20 கோடியா, நம்ம கையில் இப்போ 20 ரூபாயே இல்லாமல் இருக்கும். ஆனால் 20 கோடிக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனையை மாற்றுவார். உங்கள் ஜெபத்தில் அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது, அந்த விசுவாசம் மாத்திரம்தான் இருக்கும். நீங்கள் கேட்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உடையவர், அவர் சர்வ வியாபி. நீங்கள் யாரிடத்துல கேட்கிறீர்கள் என்பது பாருங்கள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் கேட்க கடவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். மனுஷக்கிட்ட போய் கேட்டால் ஏன் எதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அந்த டீட்டெயிலாம் சொல்லணும். ஒரு பேங்க்குக்காரங்கிட்ட போய் லோன் கேட்டாலே டீட்டெயில்ஸை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இது சேங்ஷன் ஆகலை,
பேர் சரியில்லை, இன்ஷியல் இது இல்லை, இந்த லெட்டர் மாறி இருக்கு, ஒரு லோனுக்காக ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது இதெல்லாம் கிடையாது. சந்தேகப்படாமல் விசுவாசமாய் கேட்கும்போது ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்கள் ஜெபம் சந்தேகப்படாத ஜெபமாக இருக்கணும் இந்த மாதத்தில். அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நிச்சயமாய் இந்த மாதத்தில் அறுவடை செய்வீர்கள். எலியா ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். எலியா ஜெபிக்கிற ஒரு ஜெபம் 1 ராஜாக்கள் 18:41. கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் அந்த ஆகாப் ராஜாவின் இடத்துல எலியா சொன்ன வார்த்தையை பாருங்க. அந்த ஜெபத்தை 1 ராஜாக்கள் 18:41 வாசிப்போம். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி நீர் போம் போஜனம் பண்ணும் பெரும் மலையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப்பு ராஜா கிட்ட சொல்லுறாரு எலியா, நீ போய் பயப்படாம போய் சாப்பிடு, பெரும் மலையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறதுன்னு. ஆனா வானம் எப்படி இருக்குன்னா இருட்டா இல்லை, சுட்டெரிக்கிற வெயில் இருக்கிற சூழ்நிலை. ஆனா அவர் விசுவாசமா எலியா ஜெபத்துல என்ன வார்த்தையை சொல்லுகிறார், விசுவாச அறிக்கையை பாருங்க. பெரும் மலையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது, நீ போய் நிம்மதியா சாப்பிடு. நீங்க போய் நிம்மதியா சாப்பிடுங்க. சபையும் இப்படிதான், விசுவாசிகள் போய் சபையை அட்டன் பண்ணிட்டு போய் நிம்மதியா சாப்பிடுவோம். பெருமலையின் இரைச்சல் சத்தம் கேட்கறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு யாரு ஜெபிக்கிற? ஊழியக்காரங்க தான் ஜெபிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எலியாவுடைய விசுவாச வார்த்தை, வானமே வெயில் அடிக்குது, எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஆனால் அவருடைய விசுவாச வார்த்தை, பெருமலையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது, நீ போய் சாப்பிடுன்னு ஆகாப் ராஜாவை சொல்லுகிறார். இதுதான் சந்தேகப்படாத விசுவாசம். ஏன்னா என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அவருக்கு தெரியும். இன்னொரு இடத்துல எலியா ஜெபிக்கிறார். அந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். 400 பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல நின்று பலிபீடத்தில் அக்கினியை வர வைக்கிறாங்க. எந்தவித சாத்தியமும் இல்லை. அந்த இடத்துலையும் எலியா சந்தேகப்படாமல் ஜெபித்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் சந்தேகப்படாத ஜெபம் இருக்கணும். ஆத்துமாக்கள் வருவார்களா? இந்த ஊழியத்தை குறித்து சந்தேகப்படாத ஜெபம், எதிர்கால ஊழியத்தை குறித்து சந்தேகப்படாத ஜெபம், எதிர்கால பிள்ளைகளை குறித்து சந்தேகப்படாத ஜெபம். ஆண்டவரே, என் மகனை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க அவனை ரட்சிப்பீங்கன்னு சொல்லி அந்த சந்தேகப்படாமல் அவர்கிட்ட கொடுக்கும்போது கர்த்தர் அவனை தூக்கி எடுத்துருவார். இப்படி நிறைய பாவம் செய்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். அதற்கு சாட்சியாக தான் ஆண்டவர் என்ன நிறுத்தி இருக்கிறார். நானும் பாவத்தில் இருந்த மனுஷன்தான். என்ன மாதிரி வாலிபர்களை ஆண்டவர் ஊழியத்துக்கென்று தெரிய வைக்கும்போது எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியும். ஒவ்வொருவரும் சந்தேகப்படாமல், ஆண்டவரே நீர் இந்த பிள்ளையை எடுத்துக்கொள்ளும், உங்களுடைய பிள்ளை, இந்த பிள்ளை பாவத்தில் இருக்கு, நீங்கள் ரட்சிங்கன்னு சொல்லி சந்தேகப்படாமல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இப்படிப்பட்ட அற்புதத்தை தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டே வருகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசமாக ஜெபம் பண்ணி பாருங்கள். எலியா அவர் சொல்லிட்டு சும்மா இல்லை, மழை வரும், வானத்தினுடைய இரைச்சல் சத்தம் கேட்குது, மேகம் மூட்டம் காணப்படுதுன்னு, ஆனால் பார்த்தா வெயில் அடிக்குது. அதை சொல்லிட்டு அவர் சாதாரணமாக இல்லை, போய் முகம் குப்புற விழுந்து பணிந்து ஆண்டவர் சமூகத்தில் எலியா ஜெபிக்கிறார். நீங்களும் ஜெபிக்கணும். ஒரு பக்கம் விசுவாசம் இருக்கும், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார்னு விசுவாசம் இருக்கும். விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெப வாழ்க்கை நமக்குள்ள ரொம்ப அவசியம். அதுவும் இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஒருத்தரை பற்றி அறிந்து கொள்ளுகிறது, நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அவங்கள வடிவமைச்சிருவோம். இவங்க இப்படி தான்,
அவங்க அப்படி தான் பேசுவாங்க போல், அவங்க அப்படி தான் இருப்பாங்க போல். ஆனால் நீங்கள் ஜெபித்துட்டு அந்த நபரை போய் பாருங்கள், அவங்களுடைய தோற்றமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை தான் பெறுவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுனா தான் திறக்கப்படும். ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இன்றைக்கி போதனை எப்படி வந்துருச்சுன்னா, நீங்கள் ஜெபிக்கலாம் வேண்டாம், விசுவாசமாக இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் சொல்லி போதனை பண்ணுறாங்க, இது பிரசங்கம் பண்ணுகிறாங்க. இந்த உபதேசத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் முக்கியம், அதே சமயம் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுறார், நீ ஜெபத்தில் எவைகளை கேட்கிறியோ, வாய் விட்டு கேட்கறது வேற, ஜெபத்தில் கேட்கறது வேற. இந்த ஸ்தலத்தை எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம், இந்த சவுத்து சென்னை, இந்த சென்னை சவுத்து தான் ஆண்டவர் எனக்கு தரிசனமாக கொடுத்தார். ஆனால் நான் இப்போ தரிசன பாதையில் போகணும். 3 வருஷம் நான் பைபிள் காலேஜில் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனத்திற்கு என்னை கொண்டு போகும். நான் விசுவாசமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு ஸ்தாபனத்திலேருந்து லெட்ரு வருது, நீங்கள் பொள்ளாச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு புரியவே இல்லை. நீர் என்னை இந்த சவுத்து சென்னைக்கு என்னை தரிசனம் கொடுத்து என்னை இங்கே ஊழியத்துக்குன்னு வைத்திருக்கிறேன், என்னை இப்போ பொள்ளாச்சிக்கு போக சொல்லிடுறேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சந்தேகம். இப்போ என் விசுவாசம் குறைஞ்சி போயிட்டு, என்னென்னா எப்படி நான் போக முடியும்? ஆண்டவர் எனக்கு தரிசனம் இதை கொடுத்துருக்கிறார். 3 வருஷமாக ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போதே என்னை இந்த தரிசனத்தோடு தானே அழைச்சிரு, இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பொள்ளாச்சி பட்டணத்துக்கு என்னை கொண்டு போனார். அங்கேயும் ஊழியம் செஞ்சேன். அங்கே உதவி ஊழியராக இருக்கும்போதும் என் ஜெப வாழ்க்கையை நான் விடலை. அங்கேயும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே நீர் சொன்னீரே இங்கே பொள்ளாச்சி கொண்டு வந்தீரேன்னு. இப்போ திருமணமாகி இப்போ நானும் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். இப்போ என் மனைவிக்கும் ஒரே தரிசனம், எனக்கும் ஒரே தரிசனம். ஆண்டவர் 2 பேர் தரிசனத்தையும் இணைச்சிட்டார். இப்போ இன்னும் சந்தேகம் எங்களுக்கு பெருசாகிருச்சு. இப்போ எனக்கு மட்டும் அந்த தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு வேற கொடுத்துருந்தா பரவாயில்ல, 2 பேருக்கும் ஒரே அழைப்பு, ஒரே தரிசனம்னு கொடுத்து இப்போ 2 பேரும் ஜெபிக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஸ்தாபனத்திலேருந்து லெட்டர் வருது, உங்களை அந்தியூர் சொல்லி ஈரோட்டில் ஒரு பகுதியில் போட்டிருக்கிறாங்க. சந்தேகம், ஆல்ரெடி சந்தேகம் இருக்குது. ஆண்டவர் இங்கே கொண்டு வருவாரா, இந்த பகுதியில் கொண்டு வந்து செய்வாரான்னு. இன்னொரு பக்கம் இப்போ சந்தேகம் பெருசாகிருச்சு. ஈரோட்டு பக்கம் போட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் கர்த்தரை ஒருபோதும் ஆண்டவர் எங்களுக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்லலை. சந்தேகம் மாம்சத்தின்படி இருந்தாலும் ஆவியின் பலத்தினுள்ள ஜபத்தில் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு உடனே ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரிசனம் இதுதான் சொல்லியிருக்கிறீர், ஆனால் நாங்கள் கீழ்ப்பட்டு நீங்கள் சொன்ன பகுதிக்கு போகிறோன்னு சொல்லி ஈரோட்டுக்கு போனோம். ஈரோட்டில் போய் ஊழியம் கொஞ்ச நாள் தான் செஞ்சோம். கொஞ்ச நாளிலே மறுபடியும் சில காரியங்கள் நிமித்தமாக லெட்ரு வருது, உங்களை கொளத்தூர் பகுதிக்கு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி. எப்போ ஆண்டவர் கொண்டு வரணுமோ அப்போ ஆண்டவர் கொண்டு வரார். ஜெபம் பாருங்கள், அப்போ இத்தனை வருஷம் ஜெபித்துட்டே இருக்கிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசமாக ஜெபிக்கும்போது காலங்கள் எடுக்கும், ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். சொன்னதை செய்கிற வரைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இப்போ நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த திட்டங்களை ஆண்டவர் கொடுக்குறார் எங்களுக்கு. அடுத்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அடுத்த தரிசன பாதைக்கு நேராக கொண்டு போகிறோம். முன்னாடி கொடுத்த தரிசன பாதையாச்சும் பரவாயில்ல, இப்போ கொடுத்த தரிசனம் நம்பவே முடியாது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தரிசனம். சாராளுக்கு குழந்தை இல்லை, ஆபிரகாமுடைய மனைவிக்கு நல்ல வயதானவங்க, நான் 85 வயது இருக்குமா. அப்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு. ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடே என்கிட்ட நின்று போச்சு, இப்போ போய் எனக்கு குழந்தை தருவீங்களேன்னு சொல்லி சிரிக்கிறான். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சாராள் நகைத்தாள், சிரிக்கிறாள் சாராள். ஏன்னா நம்ப முடியல, ஏன்னா வயசாயிருச்சு, இதுக்கு மேலே குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான எந்த சூழலும் இல்லை. நகைக்கிறாள், சிரிக்கிறாள். நாங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை இங்கே கொடுக்கும்போது எனக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த தரிசனத்தை சொல்லும்போது இது எப்படி நிறைவேறும்? ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா நாம் ஜெபித்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அந்த பாதையில் நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பார். நம்ம ஃபோக்கஸ்டான் அந்த விஷனை மாத்திரம்தான் போக்கணும்.
உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு பாதையை கொடுத்திருப்பார். உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்து ஒரு வழி நடத்துதலை ஆண்டவர் கொடுத்திருப்பார். வீட்டில் தலையாக ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். ஏன்? நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு வச்சு அந்த பாதையிலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அந்த ஜெயம், அதை சொன்னபடி நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். நான் லெட்ரு காரியத்துக்காக பெரிய பாஸ்டரை போய் பார்க்க போனேன். அந்த பெரிய பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி நீ உன் தரிசனத்தெல்லாம் இங்கே வந்து சொல்லக்கூடாது, ஸ்தாபனம் உன்னை எங்கே நியமிக்குதோ நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்ல பிறகு என்னால் மறுத்து பேச முடியாது. அதனால் சரி பாஸ்டர் நான் கீழ்பட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். அன்றைக்கி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன பகுதிக்கு கொண்டு வர சொன்னீர், நீங்கள் வந்து கேட்க சொன்னீங்க, கேட்டேன்னு சொல்லி நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணேன். நைட்டு முழுவதும் ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பாஸ்டரை போய் பார்க்க போகிறேன். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு நைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, நீ வந்து சொன்ன இதுதான் உன் தரிசனம்னு, உன் தரிசனத்துக்கு ஏற்றபடியே இந்த கொளத்தூர்னு ஒரு பகுதியில் நான் உன்னை போடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நான் லெட்டர் போட அவர் உதவி செய்தார். ஆண்டவர் பாருங்கள், ஜெபத்தை கேட்கிறவர். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். உங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டார். சில விஷயங்கள் தள்ளி போட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவர் தள்ளாத ஒரு விஷயம் எதுனா ஜெபம் மாத்திரம்தான். அதனால தான் இந்த இடத்துல நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். அதிகமாக ஜெபத்தில் ஊக்குவிக்கிறதுக்கு காரணம் ஜெபத்தினுடைய மேன்மையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால, ஜெபத்தினுடைய ருசியை பார்க்கறதுனால. அதனால தான் எங்களுக்கு பாடுறதை காட்டிலும் பிரசங்கிக்கிறதை காட்டிலும் மற்ற காரியங்களை காட்டிலும் எங்களுக்கு ஜெபிக்கிறது மேலே ரொம்ப வாஞ்சையாக இருக்கும். ஏன்னா அந்த ஜெபத்தினுடைய ருசியை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா, அற்புதத்தை பெற்றுட்டிங்கன்னா உங்கள் மனசு ஆண்டவரோடு கூட இணையும். நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ விசுவாசம் உள்ளவர்களாய் அவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதை தான் சீஷருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறார். அதே தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். நான் வேதாகம கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு போதகரால் வாங்கப்பட்டது. அப்போது அந்த போதகர் வர முடியலன்னா அந்த போதகருடைய அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு வாலிபனாக நான் இருந்தேன். அப்போ அந்த போதகர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்புவார். அப்போ நான் வருவேன், செங்கல் இறக்கிறதுக்கு வருவேன். இங்கே குழி தோண்டும் போதெல்லாம் நானும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது நான் ஊழியக்காரனாக ஆக போகிறேன், இந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்வேன், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுத்து அந்த ஜெபம் விசுவாசமாக நான் எவைகளை கேட்கிறேனோ அவைகளை கொடுப்பார் என்று சொன்னபடி ஜெப வாழ்க்கையில் வளர வளர கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு தெரிஞ்சு அங்கே தமிழ்நாடு முழுவதும் என்னை சுத்த வச்சார். கடைசியாக கொண்டு வந்து எந்த இடத்துல செங்கல் தூக்கி இங்கே அடுக்கப்பட்டனோ அதே இடத்துல ஆண்டவர் ஊழியெல்லாம் கொண்டு வந்தார். இது எதிர்பார்க்காத ஒரு சாட்சி, எதிர்பார்க்காதது, இது பெரிய ஒரு ஆச்சரியம். இப்போ நான் இதை வாய் விட்டு இந்த இடத்த எனக்கு கொடுங்கன்னு கேட்டு வந்திருந்தா விசுவாசம் உள்ள ஜெபம் ரட்சித்திருக்காது. நான் வாயை கொடுத்து நான் யார்கிட்டையும் கேட்கல இந்த இடத்த கொடுங்கன்னு, கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஜெபம் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக அவைகளை கேட்கும்போது கர்த்தர் அவைகளை செய்வார். ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி இருக்குது. எத்தனையோ லட்ச கடன், அதை அடைக்கிறதுக்கு அவரால் முடியல. ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு வர சொன்னார். என்ன செய்ததுன்னு தெரில, விசுவாசமாக அவரிடத்துல ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு வரும்போது கடன் காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதை பார்க்குறோம். அற்புதத்தை செய்வார். அதனால் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு அறிஞ்சிருக்கணும். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியணும். அவர் மேலே ஒரு அன்பும் அவர் எப்படிப்பட்டவர்ன்ற ஒரு ஆழம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் ஜெப வாழ்க்கையிலே நம்ம கட்டப்பட முடியும். இப்போவும் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நிச்சயமாய் பெறுவீர்கள். இது 100% சத்தியம். இதன்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே,